வெல்கம் டு பிரியா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பாயசம் தாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து நார்மலாக எல்லோரும் எடுக்கிற சேமியா தான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி, ஏலக்காய் 3 தட்டி வச்சுருக்கேன். போதுமான அளவுக்கு நெய். இப்போது நம்ம முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிடறேன். நான் இப்போ இந்த நெய்லியே நான் சேமியா வறுத்துக்க போறேன். பாயாசத்துக்கு நெய்ல சேமியா வறுத்து செஞ்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே, பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் வந்து நான் தண்ணி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து திக்கா செய்யலான்னு இருக்கேன். பால் நல்லா சுண்டட்டும். பால் நல்லா திக்கா இருக்குங்க. நம்ம திக்கா பால் எடுத்துக்கிறதுனால பாயாசம் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இப்போ முந்திரியும் திராட்சையும் நெய்ல வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சேமியா வறுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல அப்படி மூடி வச்சிடலாம். சேமியா நல்லா வேகணும் இல்லையா, அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க. சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ 1/4 கப் போல சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு எப்படி எளிய முறையில பாயாசம் செய்யலான்றது தாங்க இது. தேவையில்லாத பொருள்லாம் சேர்க்கவே தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு சேமியா நல்லாவே வெந்திருக்கு. நல்லாவே வெந்திருக்குங்க. நெய்ல வறுத்ததுனால வாசமாவும் இருக்கு. நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா பாயாசம் சூப்பராகவே வந்திருக்கு. இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.